ஸோ நிறைய ரீல்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. நீங்கள் எவிக்டான வீடியோ பார்த்தீங்களா? ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்வை தான் வந்து ஒரு மாதிரி எக்ஸைட் ஆனாங்க, அதுக்கப்புறம் வந்து அழ ஆரம்பிச்சாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சார் ஆக்சுவலாக அது எதிர்பார்க்கல. அது வந்து சும்மா 2 பேரில் யாருன்னு கேட்டதுக்காக திவாகரன் சொல்லிச்சே தவிர நம்ம எப்படி ஒரு ஸ்ட்ராங்கான ஆள், ஏன்னா எல்லாமே வீட்டில் நடக்கிற நிகழ்வுகளை என்னைய வச்சு தான் ஆரம்பிக்கும் சார். அதாவது நான் பண்ணுறது ஸ்ட்ராங்காக இருக்கும். பாரு சண்டை போட்டாலும் சில விஷயங்கள் பாரு பண்ணுறதுல நியாயமே இருக்காது. கிச்சன் மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு சண்டை போடும். ஸோ அதில் வந்து நியாயம் இருக்காது. பட் நான் போடுற சண்டைகள் நான் யார்கிட்டையும் போக மாட்டேன். மக்கள் சொன்னது, நீங்கள் உங்களை தேடி தான் எல்லாரும் சண்டை போட வருவாங்க, ஓகேங்களா? அப்போ நம்ம வந்து வீட்டில் வந்து ஒரு மெயின் டார்கெட், மெயின் கண்டென்ட் நான் போவேன்றது யாருமே எதிர்பார்க்கல. அந்த பொண்ணு சும்மா 2 பேரில் யாருன்னு கேட்டப்போ அது சொல்லிட்டாங்க. டக்கு எவிக்ஷன் உடனே அவங்களால தாங்க முடியல. எமோஷன்ஸை எப்படி காட்டுறதுன்னு தெரியல சார். அதுக்கப்புறம் அழுததான் உண்மை தான் சார். அதெல்லாம் ஃபேக்க கிடையாது. அண்ணே நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுன்னு சொல்லி அதெல்லாம் உண்மை சார். உண்மை அதுதான். அது முழுக்க 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 அதுக்கு ரிலாக்ஸேஷன் நான் தான். என்னதான் சண்டை போட்டாலும் நான் போய் சாப்பாடு போட்டு கொடுப்பேன் சார். அது சாப்பாடு கழுவிருக்கேன் சார். சாப்பிட்ட எங்கள் அம்மா சாப்பிட்டது கூட நான் கழுவுனது கிடையாது. என்ன ரீசனா, எனக்கு அந்த இடத்துல அது குழந்தையா தான் தெரிஞ்சு, ஓகேங்களா? அதை நான் இன்ட்ரெஸ்ட் எடுத்தும் பண்ணினேன். சாப்பாடு வாங்கிட்டு போய் கவலையாக இருக்கப்போ கொடுப்பேன். அது குடிச்ச டீ கிளாஸ்லாம் நம்ம ஆள் இருக்காங்களே இருக்கிறதுல எல்லா இடத்துலையுமே வேலை பார்க்கறது ஃபஸ்ட்டு சார். சாப்பிட்டது எப்பயுமே கழுவுறது, போட்டது போட்ட இடம் தான். நானே நிறைய பேர் திட்டுவேன். ஸோ அதெல்லாம் நான் எடுத்து பார்வையிலேன்னா நான் போய் ஃபஸ்ட்டு கழுவி வைப்பேன். அதெல்லாம் அதுக்கும் தெரியும். ஸோ அதனால என் மேல அதிபயங்கர ஒரு அன்பு சார். அந்த ஹவுஸ்லேயே என்ன நம்மள அளவு வேறு யாருமே பாரு நம்மளை. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்தப்போ கூட ஆனால் அவங்ககிட்ட பேசலாம், நம்ம 2 பேரோட பாண்டு தனின்னு நம்ம 2 பேரும் தனியாக டிஸ்கஸ் பண்ணி. ஸோ அழுதெல்லாம் உண்மை தான் சார். அதெல்லாம் தாங்க முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. நான் போவேன் கனவுல, அதுக்கு இவ்வளோ சீக்கிரம் நீங்கள் போவேன்னு நினைக்கவே இல்லைனே. அழுததெல்லாம் உண்மை. சும்மா மீடியாவில் தான் போட்டு விடுறாங்க சார். எமோஷன்ஸ் டக்குன்னு காட்ட தெரியாது சார். வீட்டில் நிறைய பேர் அவங்க அப்பா இறந்தவுடனே டக்குன்னு அழுக மாட்டாங்க. அவங்களோட அதோட சீரியஸ்னஸ் தெரியாது. ஏன் பார்வையே சொல்லியிருக்கேன். ஆனால் எங்கள் அப்பா இறந்தப்போ அழுதுறேனே, இப்போ நான் அழுகிறேங்கன்னா அவங்க அப்பாவை நினச்சி 1000 தடவை அழுதுருக்கு சார். ஸோ அதெல்லாம் எமோஷன்ஸ் சார். ஒரிஜினல்